பாரி பாரி சிறிய நாடு ஒன்றுக்கு தலைவன். ஒருநாள் பாரி அடர்ந்த ஓரிடத்திற்குச் சென்றான். காட்டினிடையே தேர் செல்லுதற்கு ஏற்ற வழிகள் இருந்தன. அன்று அவன் தேரிலே சென்றான். தேர்ப்பாகன் அதை ஓட்டிச் சென்றான். மேகக் கூட்டங்களைக் கண்ட மயில்களுக்குத்தான் எவ்வளவு மகிழ்ச்சி! தோகையை விரித்து ஆடுகின்றனவே. இவற்றின் தோகைகள் வானவில்லின் வண்ணத்தையே மிஞ்சுகின்றனவே. தேர் அங்கிருந்து மெல்ல நகர்கிறது. பாரிவள்ளல் தேரிலிருந்து இறங்கினான். அங்கே அருகில் ஒரு முல்லைக்கொடி வளர்ந்திருந்தது. இளங்கொடியாக இருந்தது. தளதளவென்று வளர்ந்திருந்தது முல்லைக்கொடி. ஆனால் அது பற்றுக்கோடு ஒன்றும் இல்லாமல் காற்றில் அசைந்து கொண்டிருந்தது. அது ஒடிந்து விழுந்துவிடும் என்று தோன்றியது. கொழு கொம்பு இல்லாமல் அந்த கொடி தளர்வதைக் கண்டான் பாரி. மக்கள் வறுமையினாலோ பசியினாலோ பிணியினாலோ தளர்வதைக் கண்டால் அவன் மனம் பொறுப்பதில்லை. உடனே உதவி செய்ய முற்படுவான். பிறகு பார்த்து கொள்ளலாம் என்னும் இயல்பே அவனிடம் இல்லை. கையில் எது கிடைத்தாலும் அதை அப்போதே கொடுத்துவிடும் வேகம் உடையவன். இப்போது அவனும் அந்த கொடியைப் போல பதைபதைத்தான். பளிச்சென்று அவனுக்கு ஒரு யோசனை தோன்றியது. பாகனை அழைத்து தேர் குதிரைகளை அவிழ்த்து ஓட்டிவிடச் சொன்னான். பிறகு தேரை இழுத்து அந்த கொடிக்கருகில் கொண்டு வந்து நிறுத்தச் சொன்னான். தானம் ஒரு கை கொடுத்தான். அருகில் நின்ற தேரின் மேல் அந்த பூங்கொடியை எடுத்துவிட்டான். பாரி அவ்விடத்தை விட்டு நகர்ந்தான். முல்லை பற்றுக்கோடு பெற்று படர்ந்த அழகை திரும்பி திரும்பி பார்த்து கொண்டே நடந்தான். அந்த வள்ளலின் சீரிய பண்பை எண்ணி எண்ணி அவனுடன் நடந்து கொண்டிருந்தான் தேர்ப்பாகன். குதிரைகளோ நேரே பரம்பு மலையின் அடிவாரத்தை நாடிச் சென்றன. இந்த செயலுக்காகவே பாரி வள்ளல்களிலேயே சிறந்தவராக போற்றப்படுகிறார்.